ஏசப்பா சோத்திரம். அடையாளம் எந்த இடத்துல சிறுசாட்சியா தேவனுக்கு சோத்திரம். கடந்த 2 வாரம் கொண்டு நல்லா கஷ்டப்பட்டேன். காய்ச்சல், இந்த காசு 3 நாள் நல்ல கஷ்டம். ராத்திரி யாரும் ஏன்னா இந்த தலைக்கு உள்ள தலைவலி, ஒரு பக்கம் குளிர்த்தி காய்ச்சல். இந்த பாஸ்டரை பட்டம் சென்னு, சின்ன பாஸ்டர்டன் சென்னு நல்லா கஷ்டப்பட்ட மத்தியில் ஏசப்பா இரவும்பாலும் என்ன ஒவ்வொரு ஆளும் சோத்தோடு பாதுகாத்தார். இப்போலாம் நல்ல கஷ்டம், இருமல் சளியெல்லாம் இந்த ஆய் பிடிச்சல்லிருந்து பிடிச்சலும் ஜெப நிம்மலம் ஏசப்பா விடுதலை தந்து என்னை மட்டும் நடத்தின ஆஸ்பத்திரி பாடி ஏசப்பா பாதுகாத்தார். பிள்ளைகளையும் இந்த சோத்தோடு பலத்தோடு மறந்தெடுக்காதபடி பிள்ளைகளையும் கத்தார் சோத்தோடு பலர் பாதுகாத்தார். புருஷனேரையும் ஏசப்பா பாதுகாத்த ஏசப்பாக நன்றி. இந்த வருஷம் எங்களுக்கு ஒரு அன்னை குடும்பத்தில் நல்ல பிரச்சனை போராட்டம் மத்தியிலும் குடும்பம் பிரிந்து போகிற சூழ்நிலை மத்தியிலும் ஏசப்பா அந்த குடும்பத்தை ஒன்று சேர்த்து வைத்த ஏசப்பாவுக்கு நன்றி சொல்லி என்னை ஜெபித்த பாஸ்டர் சின்ன பாஸ்டர் நன்றி சொல்லி ஏசப்பாவுக்கு நன்றி சொல்லி சாட்சி முடிக்கிறேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். என்னை இந்த இடத்துல சாட்சியம் நடத்தின தேவாதி தேவனை ஸ்தோத்திரிக்கிறேன். கடந்த மாதம் என்னுடைய சிறு பிள்ளைக்கு காய்ச்சலாக இருந்தது. அப்போ பாஸ்டர்கிட்ட சொல்லி ஜோம் பண்ணேன். கர்த்தர் பிள்ளைக்கு அற்புத விடுதலை தந்தாங்க. அதற்கு கர்த்தரை நான் நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறேன். அதே மாதிரி எனக்கு கடந்த மாதம் சர்ச்சுக்கு வந்தப்போ எனக்கு மிகவும் பலவீனமாக இருந்தது. ரொம்ப தலைவலியும் உடம்புல ரொம்ப ஷிவரிங் ஆகிட்டு அது ரொம்ப வித்தியாசமாக இருந்துச்சு. அப்போ நான் சின்ன பாஸ்டர்கிட்ட சொல்லி ஜோம் பண்ணேன். சின்ன பாஸ்டர் சுடு தண்ணியில் ஜெப எண்ணெய் ஊற்றி குடிக்க சொன்னாங்க. குடித்தேன். கர்த்தர் எனக்கு அதுலேருந்து ஒரு பெரிய அற்புதத்தை செய்தாங்க. அற்புதம் செய்த தேவாதி தேவனை ஸ்தோத்திரிக்கிறேன். எனக்காக என்னுடைய குடும்பத்துக்காக ஜெபிக்கிற பாஸ்டரும் சின்ன பாஸ்டர் அவங்களுடைய குடும்பத்திற்கும் என்னுடைய நன்றி சொல்லி என்னுடைய சாட்சி முடிக்கிறேன். கர்த்தரி ஸ்தோத்திரம். போன திங்கட்கிழமை நல்லா காய்ச்சலாக இருந்து நல்லா கஷ்டப்பட்டேன். நான் இங்கே முழங்கால் ஜெபத்துக்கு போயிட்டு போகும்போது நடக்கவே முடியலை. வீட்டில் போய் ப்ரேயர் ஆயில் விட்டு சுடு தண்ணியில் விட்டு ப்ரேயர் பண்ணி குடிச்சிட்டு படுத்தேன். ஏசப்பா நல்ல சுகத்தை தந்தார். அது மட்டும் இல்லை, என் வீட்டில் குடும்பத்தில் பிரச்சனை. அதை சின்ன பாஸ்டர்கிட்ட சொன்னேன். சின்ன பாஸ்டர் ஜெபத்தில் வச்சாங்க. ஏசப்பா நல்ல சமாதானத்தை தந்தார். அதுக்கு ஏசப்பா நல்ல சமாதானத்தை தந்ததுக்காக ஏசப்பாக்கு நன்றி சொல்லி பெரிய பாஸ்டர் சின்ன பாஸ்டர் குடும்பத்துக்கு நன்றி சொல்லி சாட்சியை முடிக்கிறேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எனக்கு போன வாட்டி எனக்கு மேலெல்லாம் ஒரு மாதிரி அலர்ஜி மாதிரி இருந்து பாஸ்டர்கிட்ட சொல்லி ப்ரேயர் பண்ணோம். இந்த ப்ரேயர் ஆயில் குடிச்சேன். நேர்ந்து கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். என்னை இந்த இடத்துல ஒரு சிறு சாட்சியாக நடத்தின ஏசப்பாவுக்கு கோடி ஸ்தோத்திரம். எனக்கு போன வாரம் எல்லாம் கையில் நல்ல நகைச்சுத்து, நல்ல கை வலிக்கு நல்ல கஷ்டமாக இருந்து. அப்போ பாஸ்டர்கிட்ட சொல்லி ஜோம் பண்ணேன். ஈசப்பா எனக்கு ஜெப எண்ணெய் மூலம் நல்ல சுகம் தந்தார். அப்புறமா ஈசப்பா எங்கள் குடும்பத்துலேயும் சமாளித்து சந்தோஷத்தையும் தந்து அதிசயமாக எங்களை வழி நடத்தி வராரு. ஒரு சிறு ஊழியத்துக்கு போகிற இடத்துலையும் ஈசப்பா அதிசயமாக எங்களை வழி நடத்தி வராரு. ஈசப்பாவுக்கு கூட நன்றி சொல்லி சாட்சியை முடிக்கிறேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கடந்த ஒரு மாதம் முழுவதும் ஏசப்பா கண்ணின் மணியை போல் பாதுகாத்தாங்க. ஏசப்பாவுக்கு ஸ்தோத்திரம். கடந்து வந்த ஒவ்வொரு பாதையிலும் ஏசப்பா ஒரு இமைப்பொழுது கூட நீங்காதபடி ஏசப்பா சுபத்திரமாக எங்கள் குடும்பத்தை பாதுகாத்தாங்க. ஏசப்பாவுக்கு கொடி ஸ்தோத்திரம். 2 வாரத்துக்கு முன்னாடி ஒரு மத்தியான டைமில் நான் முட்டை பறிச்சிட்டு நின்னேன். அப்போது அந்த முட்டையை மறைச்சி போடுறதுக்காக நான் அந்த எடுத்தபோது அந்த சட்டி கொஞ்சம் சரிஞ்சுது. அப்போ நான் என்னை ஷால் வச்சு அதை நான் ஒரு சைடு பிடிச்சிட்டு எடுக்க போகும்போது அந்த ஷாலில் ஒரு சைடு தீ பற்றிச்சுது. அப்போ நான் சரி லைட்டாக அது என்னன்னு சொல்லிட்டு அப்படியே கண்டுக்காம விட்டேன். திடீர்னு உள்ள டப்புன்னு ஏறி கொஞ்சம் இடத்துல தீ பிடிச்சது. அப்போ நான் நல்லா பயந்துட்டு ஷாலி எடுக்கும் அப்படி மனசு வரல. பிறகு சைடு அந்த சைடில் ஒரு ஷால் எடுத்து சேர்த்து ஏசப்பான்னு சொல்லிட்டு அப்படியே அந்த இருத்தி தேய்ச்சி விட்டேன். ஏசப்பா அந்த இடத்துல பாதுகாத்தாங்க. ஏசப்பாய் கோடி ஸ்தோத்திரம். என் தம்பி பிள்ளை
அப்பா பேசிகிட்டு இருக்கும்போது தம்பி பிள்ளை வந்து என்கிட்ட பேசினா, ஆன்ட்டி எனக்கு வயிறு வலிக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனில் என்கிட்ட சொன்னான். எனக்கு வந்து மனசு ரொம்ப கஷ்டமாக இருந்தது. அப்போ நான் இசப்பா உனக்கு சுகம் தருவாங்க, நீ வந்து நல்ல சுடு தண்ணி வாங்கி குடின்னு சொல்லிட்டு அவள்கிட்ட சொன்னேன். சொல்லிவிட்டு அன்றைக்கி சனிக்கிழமை நான் சர்ச்சுக்கு வந்தேன். எனக்கு அதை பற்றி ஞாபகம் இல்லை. அப்புறம் ஞாயிற்றுக்கிழமை நான் ஃபோன் பண்ணி கேட்டேன். ஃபோன் பண்ணி கேட்டப்போ அண்ணி சொன்னாங்க, உங்கள்கிட்ட சொன்ன பிறகு பிள்ளை வந்து வயிறு வலிக்குன்னு சொல்லிட்டு சொல்லலை, அவளுக்கு சரியாச்சுன்னு சொன்னாங்க. இசப்பா அற்புத விடுதலை கொடுத்தாங்க. இந்த செவ்வாய்க்கிழமை நைட்டு எனக்கு ரொம்ப இடுப்பு வலியாக இருந்தது. அது மட்டும் இல்லை, எனக்கு 2 காலும் நல்ல வீக்கமாக இருந்தது, பளபளன்னு இருந்தது. அந்த கண்ணு காலெல்லாம் தெரியலை, அவ்வளவு நீராக இருந்தது. எனக்கு கட்டில் இருந்து இறங்கவும் முடியலை, கட்டில் இருக்க முடியல, அவ்வளோ கஷ்டப்பட்டேன். அப்போ பாஸ்டரப்பா அப்போ ஃபோன் அடித்தாங்க. ஃபோன் அடித்து ஒரு கொஞ்ச நேரம் பேசினாங்க. பேசிட்டு ஃபோனை வச்சாங்க. அதுலேருந்து எஸ்ஸப்பா வந்து எனக்கு இடுப்பு வலியாக நல்ல சுகத்து தந்தாங்க. கால் வலியிலேருந்து தேவன் விடுதலை தந்தாங்க. ஜெப எண்ணெய் போட்டு படுத்த எஸ்ஸப்பா அதுலேருந்து பரிபூர்ண விடுதலை எனக்கு தந்தாங்க. ஏசப்பாக்கு கோடாக்கோடி ஸ்தோத்திரம். என்னை என் குடும்பத்தை ஏசப்பா கண்டின்மணியை பாதுகாத்து அந்த ஏசப்பாக்கு கோடாக்கோடி ஸ்தோத்திரம். எங்களுக்காக அன்னதில் திறப்பிலும் ஜெபிக்கிற பாஸ்டப்பா அப்பா குடும்பத்தை நன்றியை சொல்லி சாட்சியை முடிக்கிறேன். கர்த்தரை ஸ்தோத்திரம். அடியாளை சிறு சாட்சியாக நிறுத்தின என் தேவனுக்கு கோடாகோடி ஸ்தோத்திரம் செலுத்துகிறேன். கடந்த ஒரு மாதமும் என் தேவன் என்னை சகல கண்மணி போல பாதுகாத்தும் நெருக்கத்தின் மத்தியில் என்னை பாதுகாத்து நடத்தின தேவனுக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறேன். கழிந்த 2 வாரத்துக்கு முன்பாக நான் சபைக்கு நேற்றுக்கிழமை ஆராதனைக்கு கடந்து வந்தேன். வர சமயமே காலுக்குள் நல்ல உளைச்சலாக இருந்துகிட்டே இருந்தது. பிறகு வந்து எனக்கு முட்டுட்டு முழங்கால் படிக்கிட்டு ஜபிக்க முடியாதபடி பயங்கர உழைச்சி. அப்போ நான் அப்படியே யோசித்துட்டு இந்த வேதபாட கிளாஸுக்காக போய் இருந்தும் பயங்கர அது எனக்கு வலி தந்துகிட்டே இருந்தது. கர்த்தரை ஸ்தோத்திரம். அப்பொழுது பாஸ்டர் அம்மையிட்ட சொன்னேன், எனக்கு காலு நல்ல வலியாக இருக்காம்மா, எனக்கு ஜெபம் பண்ணி தாருங்கன்னு. அப்போ அவங்க ஜெபம் பண்ணினார்கள். ஜெபம் பண்ணின சமயம் அந்த அபூர வலி என்னை விட்டு அது நீங்கி போச்சு. கர்த்தரை ஸ்தோத்திரம். திரும்ப வேதபாட கிளாஸுக்கு இருந்து வந்து முடிந்த பிறகு ஆராதனைக்கும் வந்திருந்தேன். கர்த்தரை ஸ்தோத்திரம். இருந்து அதே பிறகு அந்த வலி லேசாக இருந்தது, ஆனால் பெரிய வலி என்னை விட்டு மாறி போச்சு. கர்த்தரை ஸ்தோத்திரம். அப்படி இருந்தும் திருப்பி பாஸ்டர்கிட்ட கொடுத்து ஜெபம் பண்ணினேன். அதோடு அந்த வலி மாறிச்சு. ஜெப எண்ணெயும் போட்டு சுடுதண்ணீரை கொடுத்து அந்த காலு மூட்டிலையும் 2 நாள் அப்படியே போட்ட உடனே அது அப்படியே என்ன மாறி போச்சு. கர்த்தர் ஸ்தோத்திரம். கர்த்தர் அந்த சுகத்துக்காக கோடி ஸ்தோத்திரம் செலுத்துகிறேன். திரும்பவும் என் வீட்டிலையும் பிரச்சனை. அவன் அடிக்கடி அந்த போராட்டம் செய்து கொண்டே இருந்தாலும் நான் எஸ்ஸப்பா இது இனி மாறாதா, எனக்கு இந்த பாடு இனி நீங்காதான்னு சொல்லி மனசில் அது ஒரு குழப்பம் போல் இருந்து கொண்டே இருந்தது. ஆனாலும் நான் தைரியத்தோடு எஸ்ஸப்பா சொன்னார், சுகம் தருவேன், நீ சமாதானத்தோடு போஎன்று எனக்கு வாக்கு தந்திருந்தார். நீங்கள் அந்த வாக்கு எனக்கு நிறைவேறும் என்று நம்பிக்கையோடு அது ஸ்தோத்திர பலி போட்டு கடந்து போவேன், அதை கண்டிருக்க மாட்டேன். ஆனால் என்னை அதிகமாக என்னை வேதனைப்படுத்துவது இல்லை. எஸ்ஸப்பா அந்த ஒரு சமாதானத்தையும் தந்தார். கர்த்தருக்கு கோடி ஸ்தோத்திரம் செலுத்துகிறேன். கடந்த வாரத்தில் அந்த பலவீனம் என்னை அதிகமாக தாக்கி கொண்டே இருந்தது. அப்பா ஸ்தோத்திரம் சொல்லி ஒரு நாளும் கழித்தேன். இன்று வரும்போதும் காலையில் கடமைகளை ஜபித்து கடமைகளை செய்து நான் கடந்து வரும் நேரத்தில் எனக்கு வயிற்றுக்குள் பயங்கர வலியும் வயற்பெருக்கமும் கஷ்டம் போல் நாக்கு வறண்டது போலையும் அப்படி கஷ்டமாக தான் இருந்தது. எஸ்ஸப்பா நான் என்ன செய்வேன் என்று அங்கலாய்ப்போடு தான் கடந்து சபைக்கு வந்தேன். வந்து சமயம் பாஸ்டர் அங்கே இருந்ததை கண்டோடனே என் மனசுக்கு ஒரு சந்தோஷம். எஸ்ஸப்பா அவன் பாஸ்டர் இருக்கார், எனக்கு ஜெபம் பண்ணார் நிறைய. நான் படபடா உள்ளே போய் அவர்கிட்ட போய் சொன்னேன். பாஸ்டர் ஜபித்தாங்க. அதுக்கப்புறம் ஒரு கப்பு சுடு தண்ணியில் ஜெப எண்ணெய் விட்டு எனக்கு தந்திருந்து ஸ்தோத்திரம் பண்ணி அதை நான் குடித்து வெளியில் வந்திருந்தேன். ஒரு 10 நிமிஷம் கழிஞ்ச உடனே அந்த பலவீனம் என்னை விட்டு நீங்கி போக கிருபை செய்தார். இப்பொழுது ஆராதனை நேரத்திலும் அது என்னை ஒரு மாதிரி கஷ்டப்படுத்தினது போல தான் இருந்தது. அதனால் ஸ்தோத்திரம் பண்ணி எஸ்ஸப்பா இதை எனக்கு மாற்றி தாருங்க, எனக்கு யாரும் இல்லை, எல்லாம் நீங்கள் தான் சொல்லி ஜபித்து கொண்டே இருந்தேன். இப்பொழுது நான் பரிபூர்ண சுகத்தோடு உங்கள் முன்னே நான் சாட்சி சொல்லுகிறேன். எனக்கு சுகம் தந்த என் தேவனுக்கு கோடி ஸ்தோத்திரம். ஆனால் அநேக தேவைகளோடு இருந்தும் கர்த்தர் என்னை ஒன்றும் குறையில்லாதபடி ஒவ்வொரு நாளும் பாதுகாத்து என்னை அதிசயமாக நடத்தி வருகிற என் தேவனுக்கு கோடி ஸ்தோத்திரத்தை செலுத்துகிறேன். எனக்காக கழிந்த வாரத்திலும் சின்ன பாஸ்டர்கிட்ட சொல்லி ஜபித்து கடந்து போனேன். பலவீனம் ஆனாலும் கர்த்தர் எல்லாவற்றிலும் என்னை தாங்கி சுமந்து என்னை பாதுகாத்த தேவனுக்கு திரும்ப கோடி ஸ்தோத்திரம் செலுத்துகிறேன். எனக்கா தரப்பில் நின்று ஜபித்த தலைமை பாஸ்டர் சின்ன பாஸ்டர் குடும்பத்துக்கு நன்றி சொல்லி என் சாட்சி.
கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நான் கழிஞ்ச மாதத்தில் வீட்டு ஜெபத்துக்கு போயிட்டு வந்த பிறகு எனக்கு ஒரு இருதயத்தில் ஒரே கஷ்டமாக இருந்தது. மூச்சு விட ஒண்ண முடியாது, பேச ஒண்ண முடியாமல் கஷ்டத்தில் இருந்தேன். அடுத்த பெரிய பாஸ்டருக்கு நான் ஃபோன் பண்ணி சொன்னேன். அவர் சரி ஃபோன் ஜெபம் பண்ணினார். ஜெபம் பண்ணிவிட்டு கொஞ்சம் ஜெப எண்ணெயில் கொஞ்சம் சூடு தண்ணி விட்டு குடி, அப்படி அரை மணிக்கூர் கழித்து ஃபோன் பண்ணி சொல்லு அப்படின்னு சொன்னார். அதே மாதிரி நான் குடிச்சிட்டு அரை மணிக்கூர் பிறகு ஃபோன் பண்ணி சொன்னேன். அப்போ கொஞ்சம் விட்டு ஏசப்பா விடுதலை தந்தாருக்கு. அவருக்கு கோடி ஸ்தோத்திரம். அடுத்து என் மகன் வேலை போன இடத்துலேருந்து சுகம் இல்லை, அவனு தொண்டை எல்லாம் ஒரு வலியும் காய்ச்சலமாக இருந்து கஷ்டத்தோடு இருந்தான். அப்படி என்னிட்ட ஃபோன் பண்ணி சொன்னான். நான் அப்போ ஜெபம் பண்ணி நான் ஆண்டவரே அவனுக்கு சுகம் கொடுக்கணும், ஏசப்பா தொண்டை வலி காய்ச்சல்னு சொல்லி சாட்சி சொல்லுவேன்னு சொல்லி ஜெபிச்சேன். ஆண்டவர் சுகம் கொடுத்து விடுதலை கொடுத்தார். அவருக்கு கோடி நன்றி. அது என்ன மகளுக்கு புருஷனார் இப்போ வந்ததில் கொஞ்சம் அவங்களுக்குள்ள கொஞ்சம் பிரச்சனை, எனக்கும் அவங்களும் கொஞ்சம் பிரச்சனையாக இருந்தது. சரி, அதில் அவங்க கொஞ்சம் 5 சென்ட் வாங்கணும்னு சொல்லிகிட்டு இருந்தாங்க. அப்போ கொஞ்சம் ரூபா கொஞ்சம் இல்லாமல் கஷ்டத்தில் இருந்தது. எங்கே போய் பார்த்தாலும் விலை அதிகமாக இருந்தது சென்ட் வஸ்துக்கு. அப்போ 5 சென்ட் வாங்க போகிற கேட்டதில் முடியாமல் இருந்த இடத்துல பிறகு எப்படியாவது 16 லட்சம்னு ஒன்று வாங்கின பிறகு அதுலேயும் அவங்களுக்கு கொஞ்சம் பைசா தேவையாமல் இருந்தது. அப்போ ஆண்டவர்கிட்ட நாங்கள் பொருத்தனை பண்ணி ஜெபம் பண்ணி, ஏசப்பா 5 சென்டாவது நீங்கள் எப்படியாவது விலை குறைச்சி ஏதாவது இடத்துல ஒரு இடத்த ஆயத்தப்படுத்தி தாங்க ஏசப்பான்னு சொல்லி நான் சாட்சி சொல்லுவேன்னு சொல்லி ஜெபம் பண்ணியிருந்தோம். அப்போ ஆண்டவர் அந்த ஏசப்பா 5 சென்ட்டுக்கு அவர் விலை குறைத்து 13 சென்ட் கர்த்தர் கிருபை செய்தார். அவருக்கு கோடி அவர் செய்த நன்றி கோடி ஸ்தோத்திரம். 13 சென்னை ஆண்டவர் ஆசீர்வதித்து தந்திருக்கிறாரு. ஸ்தோத்திரம். இது ஏசப்பா அது எங்களை குடும்பத்தை ஆசீர்வதித்து ஒவ்வொருவரையும் பாதுகாத்து வருவதற்காக ஸ்தோத்திரம். ஏசப்பா எங்களுக்காக சிறப்பில் நின்று அதனையும் ஜெபித்து வருகிற பெரிய பாசர் சின்ன பாசர் குடும்பத்தை ஆசீர்வதித்து நன்றி தெரிவித்து கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். டாலக்குளம் பக்கத்திலே அதுக்கு கொஞ்சம் தெற்கு பக்கமாக என்னுடைய ஒரு தெங்கந்தோப்பு இருக்கிறது. அது காடு பிடித்து கிடந்தது. ஒரு ஆள்னா தெரியாது. அப்பொழுது நானும் இன்னொரு ஆளமாட்டு புல்லு வெட்டுவதற்கு ஆள் விட்டுருந்தோம். நான் சும்மா சைடு வாக்கில் தான் நிற்பேன், அந்த ஆள் தான் செய்வார். அப்படின்னு வேலையை செய்யும்போது போன உடனே என் மனசுக்குள்ளே ஒரு பயம் உண்டாச்சு. அந்த கண்டத்தில் பாம்பு கிடப்பது போல் ஒரு மன தோணல் உண்டாச்சு. இருந்தாலும் நான் ஒரு சோத்திர பலியிட்டு விட்டு வேலையை செய்துட்டு இருந்தோம். அன்றைக்கு ஒரு பிரச்சனை இல்லை, வேலை முடிந்தது. பிறகு ஒரு வாரம் கழித்து இந்த பிள்ளை எரிக்க வேண்டும். பிள்ளை எரிக்க போகும்போது நானும் என் அல்காலம் சின்னவனமாக போயிருந்தோம். அவன் போய் நின்ன உடனே ஒரு பொம்பிள்ளை அதில் வந்து நின்னான். ஆள் கிடையாது, ஒரு பிசாசு. அப்படி இருக்கும்போது நான் ஒரு 50 சோத்திர பலி போட்டுட்டு பிள்ளை எரிக்க தொடங்கினோம். ஒரு 4-5 கூட்டம் தாண்டினதும் ஒரு இடத்துல போகும்போது பிள்ளை ஏதேசம் வாரி மாற்றிட்டோம். ஒரு கை நிறைய பிள்ளை அதில் கிடக்கு. அது பக்கத்திலே கருத்த எறும்பு அடியில் கிடக்கு. அப்போ என்ன சின்ன அல்காஜ் இல்லையா, அப்போ இனி அதில் கிடக்கட்டு நம்ம அதை எடுக்காண்டான். ஒரு படி லாஸ்ட்டு படி வாரினா அடியில் கிடக்கு பாம்பு, அதில் தான் கை வைக்கணும். கொஞ்சம் இப்போ நாங்கள் மாறி நின்னதும் அந்த பாம்பு அதை விட்டு இறங்கி போனது. தேவன் அதில் இன்னும் கிருபையாக பாதுகாத்தார். சோதரம். அதுக்கு பிறவாக அந்த தெங்க மூட்டில் மண் கிடையாது. நான் ஒரு ஓவை தாத்து போட்டிருந்தேன். போன வாரத்தில் அந்த மண்ணை வாரி போடுவதற்கு போய் நானும் அன்னைக்கு அல்கனமாட்ட போயிருந்தோம். அவங்க சும்மா கிட்ட நிற்பான், நான் மண்ணை வாரி போடுவேன். அப்படி இருக்கும்போது அப்படி நிற்கும்போது இதுக்கு முன்ன அந்த பொம்பளை ஆவி வந்து நின்னது. அப்பொழுது நான் சோத்திர பலி போட்டு விட்டு மண்ணை வாரி போட்டேன். கொஞ்சம் நேரம் வாரி போட்டுட்டு இருக்கும்போது வெட்டி போட்ட மண்ணுக்குள்ளேருந்து பாம்பு இளவிடுது. பாம்பு இளவி நான் செருப்போன முடையில் என்னை கால் பக்கத்தில் வருது. அப்போ அல்கஞ்சனா அப்போ பாம்பு நான் கொஞ்சம் மாறினேன். அந்த பாம்பு அதை விட்டு போயில அந்த இடத்துலையே அப்படியே கிடக்கு. தேவன் அதில் இன்னும் கிருபையாக பாதுகாத்தார். போன வாரத்துக்கு முந்தின வாரம் பூவங்கோட்டில் ரோடை கிராஸ் பண்ணும்போது பகுதி இடம் வந்துட்டோம். இன்னொரு வண்டி அங்கேருந்து வந்தது. தேவன் அதிலிருந்தும் நாங்கள் ஸ்டக்காக எப்படி நின்னோம். தேவன் அதிலிருந்து பாதுகாத்தார், கிருபையை பாதுகாத்தார். அடியனுக்கு ஜெபித்த பாஸ்டருக்கும் சுதந்திர தேவனுக்கு நன்றி சொல்லி சாட்சியை முடிக்கிறேன்.
கர்த்தர் ஸ்தோத்திரம். கழிஞ்ச ஒரு மாதம் பாதுகாத்த ஏசப்பாவுக்கு நன்றி. எனக்கு கழிஞ்ச வாரத்தில் நல்ல கஷ்டமாக இருந்த மிடாலக்காடு ப்ரேயருக்கு போகும்போதெல்லாம் நல்ல உடம்புக்கு முடியாமல் இருந்து கால் இடுப்பெல்லாம் நல்ல வலி. பாஸ்டர்கிட்ட சொல்லி சின்ன பாஸ்டர்கிட்ட சொன்னேன். சொல்லிட்டு ஜெபிச்சுட்டே இருந்தார். பிறகு எப்படி இருன்னு கேட்டார். கொஞ்சம் கொள்ளான்னு சொன்னேன். வீடு சந்திக்க வந்தாங்க போன வெள்ளிக்கிழமை. அந்த நேரத்தில் திருப்பி எனக்கு கால் வலி உடம்புகள்லாம் நல்ல டயர்டும் இல்லாமல் இருந்து அந்த சொன்னேன். அந்த இதில் சொன்னாங்க சுடி தண்ணியில் ஜெப எண்ணெயை விட்டு காலில் ஒரு ஒத்தனம் கொடுங்க சரியாகும்னு போட்டுட்டு சொல்லுங்கன்னு. நான் சரின்னு சொல்லிவிட்டு அதுபோல் போட்டுட்டு சொன்னேன். ஒத்தனம் கொடுத்துட்டு ஏசப்பா பரிபூர்ண விடுதலை தந்ததுக்காக ஸ்தோத்திரம். திருப்பி எனக்கு 10 நாளாக ஃபோன் பேசலை. அவனுக்கு ஃப்ரெண்டுகிட்ட 2 நாள் பேசினேன். அந்த நேரம் சொன்னான் அவன் நல்லா தான் இருக்கான் ஒன்றும் இல்லைன்னு. நான் சொன்னேன் அவன் நல்லா தான் இருப்பான், ஆனாலும் எனக்கு ஒரு வார்த்தை பேசாதனால எனக்கு மனசுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்குன்னு. ஆனால் நான் சோர்ந்து போகலை. ஏசப்பாட்ட தான் கேட்டேன். ஏசப்பா நீங்கள் அனுப்பிவிட்ட மகன் நீங்கள் தான் பாதுகாத்து அவனை வழி நடத்தணும்னு. ஏசப்பா நல்ல அற்புத சுகத்தோடு அவனை நடத்தினார். போன சனிக்கிழமை நான் இங்கே சர்ச்சிலே நிற்கும்போது அவன் எனக்கு ஃபோன் பண்ணி அம்மா நான் நல்லா இருக்கேன் நீங்கள் நல்லா இருக்குதேலான்னு கேட்டான். நல்லா இருக்கேன் மோனே ஏன் பேசலைன்னு கேட்டேன். செல்லில் கார்டு இல்லை அப்படின்னு சொன்னான். அதுக்கப்புறம் திங்கக்கிழமையிலேருந்து அந்த அரை வீட்டேருந்து பைசா வாங்கி செல்லு கார்டு போட்டுட்டு என்கிட்ட நல்லா பேசிகிட்டு இருக்கான். ஆனால் அவனுக்கு சம்பளம் இன்னும் கொடுக்கல. சரி மோனே கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னேன். ஸ்தோத்திரம் போட்டேன். ஆனாலும் அவனுக்கும் எனக்கும் இந்த விடுதலை தந்த ஏசப்பாவுக்கு கோடாகொடி ஸ்தோத்திரம். எனக்காக அனுதினம் ஜெபம் பண்ண பெரிய பாஸ்டரும் சின்ன பாஸ்டரும் குடும்பத்துக்கும் நன்றி சொல்லி சிறிய சாட்சியம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எனக்கு கொஞ்ச நாள் முன்னாடி நல்ல தலைவலியாக இருந்து கொஞ்சம் நாளைக்கு அப்படி இருந்துகிட்டே இருந்து அப்போ நான் பாஸ்டங்கள்கிட்ட சொன்னேன். அப்போ பாஸ்டங்களும் ப்ரே பண்ணாங்க. அடுத்து கொஞ்ச நாள் கழிச்சு அது அப்படி கிராஜுவலாக மாறி போச்சு. அடுத்து கொஞ்ச நாளுக்கு முன்னாடி வந்து எனக்கு கையில் ஒரு சின்ன கட்டி மாதிரி இருந்து அப்போ நான் பாஸ்டங்கள்கிட்ட சொன்னேன். பாஸ்டங்களும் ப்ரேயர் ஆயில் போட சொன்னாங்க. நானும் போட்டுகிட்டே இருந்தேன். அதை பற்றி நான் பிற மறந்துட்டேன். அடுத்து நேரத்துக்கு நான் சும்மா அந்த இடத்த தொட்டு பார்க்குற நேரம் அந்த இருந்த இடமே தெரியாமல் கத்த மாறி போக்கிருப்பே செஞ்சாங்க. சுகம் தந்த ஏசப்பாவுக்கு ஸ்தோத்திரம். என்னை ப்ரே பண்ண பாஸ்டரும் குடும்பத்துக்கு நன்றி சொல்லி சாட்சியம் முடிக்கிறேன். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. அடியாளே இந்த இடத்துல ஒரு எளிய சாட்சியாக நிறுத்தின தேவாதி தேவனே நன்றியோடு துதிக்கிறேன், ஸ்தோத்தரிக்கிறேன். கடந்த 1 மாத காலமளவும் கர்த்தர் அடியாளையும் அடியாள் குடும்பத்தையும் கண்மணி போல பாதுகாத்து வந்த தேவாதி தேவனை நன்றியோடு துதிக்கிறேன், ஸ்தோத்தரிக்கிறேன். எங்களுடைய வாகன பிரயாணத்திலெல்லாம் கர்த்தருடைய சமூகம் முன்னும் பின்னுமாக சென்று எங்களை ஒவ்வொரு நாளும் பாதுகாத்து வந்த தேவாதி தேவனை நன்றியோடு துதிக்கிறேன், ஸ்தோத்தரிக்கிறேன். இந்த வருட துவக்கத்திலிருந்து வாகனத்தில் போய் பிள்ளைகளை போய் எடுத்துகிட்டு வருவதற்கும் கர்த்தர் கிருபை செய்தார். அதற்காக தேவாதி தேவனை நன்றியோடு துதிக்கிறேன், ஸ்தோத்தரிக்கிறேன். கடந்த மாதத்திலே பிள்ளைங்களுக்கு 2 பிள்ளைங்களுக்கும் பலவீனங்கள் வந்தது. அந்த பலவீனங்கள் எல்லாவற்றிலிருந்தும் கர்த்தர் சுகமாய் பிள்ளைகளை பாதுகாத்தார். சுகம் கொடுத்த தேவாதி தேவனை நன்றியோடு துதிக்கிறேன், ஸ்தோத்தரிக்கிறேன். அதுக்கப்புறமா இன்னைக்கு எனக்கு இந்த ஆராதனை வருவதற்கு ஒரு பெரிய தடையாக காணப்பட்டது. எனக்கு அந்த 1 வாரத்துக்கு முன்னாடியே இன்றைக்கி வர முடியாத ஒரு சூழல்லே அந்த ஒரு ஆர்டர் வந்தது. அப்போது நான் ஒரு வாரமாக மிகுந்த பாரத்தோட ஜெபம் பண்ணேன். ஏசப்பா எனக்கு எப்படியாவது ஆராதனை போகணும், ஆராதனை போக வாஞ்சியாக இருக்கிற தகப்பனை எப்படியாவது தடைகளை மாற்றி போடுங்கன்னு ஜெபம் பண்ணேன். சாட்சியாக நிற்கல ஆண்டவரே எனக்கு ஒரு இந்த வாசலை திறந்து தாங்கன்னு ஜெபம் பண்ணிகிட்டே இருந்தேன். பெரிய பாஸ்டர்கிட்ட சின்ன பாஸ்டர்மாட்டெல்லாம் சொன்னேன் எனக்கு ஜெபம் பண்ணிக்கோங்கன்னு. கர்த்தர் கிருபையாய் அதிகாரிகளுடைய கண்களை தயவு கிடைக்கப்படியாக கிருபை செய்து இந்த ஆராதனையில் கலந்து கொள்ளும்படியாக கர்த்தர் கிருபை செய்தார். கிருபை செய்த தேவாதி தேவனை நன்றியோடு துதிக்கிறேன், ஸ்தோத்தரிக்கிறேன். இம்மட்டுமா எங்களை ஒவ்வொரு நாளும் எங்களை கண்மணி போல பாதுகாத்து வருகிற தேவாதி தேவனுக்கு ஸ்தோத்திர பலிகளை செலுத்துகிறேன். எங்களுக்கு அனுதினமும் திறப்பில் நிற்கிற எங்களுடைய ஆவிக்குரிய தகப்பனாருக்கும் சின்ன பாஸ்டர் குடும்பம் பாஸ்டர்மா ஒவ்வொருவருக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்து இந்த எளிய சாட்சியை முடிக்கிறேன்.
கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த இடத்துல என்னை ஒரு சிறு சாட்சியாக நிறுத்திய தேவனுக்கு நன்றி செலுத்துகிறேன். சென்னையில் ஒரு இடம் இருந்தது எங்களுக்கும் இவங்க தம்பிக்கும் சேர்ந்துருந்தது. அப்போ அந்த இடத்துல அது வாங்கி 16 வருஷம் ஆயிடுச்சு. ஆனால் வேலி எதுவுமே போடலை. ஆனால் போன மாதத்தில் ஒரு நாள் இவங்க தம்பி போய் பார்க்கும்போது அது என்ன ஆயிடுச்சுன்னா, இடையில யாரோ கொண்டு வந்து 2 கல்லை போட்டுட்டு போயிட்டாங்க. அப்புறம் விசாரிக்கும் போது சொல்கிறாங்க, அது கட்சியில் உள்ளவங்க, ரொம்ப அடிதடி ஆனவங்க, நம்ம எல்லாம் அவங்கள்ட்ட போய் எல்லாம் முடியாது அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ அந்த நேரம் நாங்கள் பாஸ்டர்கிட்ட சொல்லி ப்ரேயர் பண்ணோம். ஆனால் பாஸ்டர் சொன்னாங்க, பிரச்சனை ஒன்றும் இல்லை, நீங்கள் வேலி கட்டுங்க அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் வேலி போட்டோம். அந்த நேரம் யாரும் தடை பண்ண வரல. ஆனால் அதுக்கப்புறமும் வேலி யாரும் பிடிங்க எல்லாம் போடலை. தேவன் கூட இருந்தாங்க, வழி நடத்தினாங்க. அதற்காக தேவனுக்கு நன்றி செலுத்துகிறேன். மேலும் பிள்ளைங்களுக்கு எனக்கும் ஒரு சில உடல் பிரச்சனைகள் இருந்தது. அதிலிருந்து தேவன் நல்ல சுகத்தை தந்தாங்க. அப்புறம் வீட்டில் கொஞ்சம் பிரச்சனைகள்லாம் இருந்தது. தேவன் கூட இருந்தாங்க, வழி நடத்தினாங்க. இந்த இடத்துல இன்றைக்கும் என்னை கூட்டிகிட்டு வந்தாங்க. அதற்காக தேவனுக்கு நன்றி செலுத்துகிறேன். எனக்காகவும் என்னுடைய குடும்பத்திற்காகவும் அனுதினம் திறப்பிலேருந்து ஜெபிக்கிற பாஸ்டருக்கும் சின்ன பாஸ்டருக்கும் அவங்க குடும்பத்துக்கும் என்னுடைய நன்றியை செலுத்துகிறேன். என்னுடைய தேவாதேவனுக்கும் நன்றி செலுத்தி இந்த சிறு சாட்சி முடிக்கிறேன். நன்றி. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். என்னை இந்த இடத்துல சாட்சி நிறுத்த தேவாதேவனை ஸ்தோத்தரிக்கிறேன். கடந்த 1 மாதம் கர்த்தர் எங்களை ஒவ்வொருவரையும் பத்திரமா பாதுகாத்தா அதற்கு இயேசப்பாவுக்கு நன்றி சொல்லுகிறேன். எத்தனை விதமான கஷ்டங்கள் போராட்டங்கள் மத்தியில் இயேசப்பா எங்களை தாங்கினாங்க, அதற்கு இயேசப்பாவுக்கு நன்றி சொல்லுகிறேன். எனக்கு 2-3 வாரத்துக்கு முன்னாடி கால் முட்டில் ஒரு பரு இருந்து, அப்போ அன்னைக்கு நான் திங்கக்கிழமை நான் முழங்கால் ஜெபத்துக்கு வந்திருந்த நேரம் சின்ன பாஸ்டர் அது முடித்த பிறகு சின்ன பாஸ்டர்கிட்ட சொன்னேன், இப்படி என்ன முழங்கால் இந்த முட்டில் ஒரு பரு இருக்குது அப்படின்னு. அப்போ என் ஹஸ்பண்டுக்கும் ஒரு பரு இருந்து, அதுவும் 2 விஷயமாக நான் அவங்கள்ட்ட ப்ரேயர் பண்ண சொல்லியிருந்தேன். சொல்லிவிட்டு 2-3 நாள் தாண்டல எனக்கு காலில் உள்ள அந்த பரு மாற கிருபை செய்தார். அதுக்கு இயேசப்பாவுக்கு நன்றி சொல்லுகிறேன். அவங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக மாறிட்டே வருது, இருந்தாலும் நல்ல குறையில இருந்தாலும் இயேசப்பா விடுதலை தந்திருக்காங்க. அதற்கு இயேசப்பாவுக்கு நன்றி சொல்லுகிறேன். அதுக்கப்புறம் சின்ன பாஸ்டர் எங்கள் வீடு சந்திக்க வந்தாங்க. அப்போ நிறைய நேரம் இருந்து பேசி முடிச்சுட்டு அவங்க போன பிறகு சாயங்காலமான கொஞ்சம் இருட்டார் ஆகும்போது எனக்கு தலைவலி ஆரம்பிச்சது. ஒரே தலை குத்துனுச்சுன்னா நல்ல கஷ்டமாக இருந்தது. அப்போ நான் ப்ரேயர் ஆயிலெல்லாம் போட்டு பார்த்தேன், எனக்கு குறையில்லை. அப்போ நைட்டு ஆகும்போது பெரிய பாஸ்டருக்கு பிள்ளைங்க பேசிகிட்டு இருந்தாங்க. அப்போ அவங்க பேசி முடித்த பிறகு நான் இப்படி பெரிய பாஸ்டர் இப்படியாக எனக்கு ஒரே தலைவலியாக இருக்குது, நல்ல கஷ்டமாக இருக்குது அப்படின்னு நான் ப்ரேயர் ஆயில் போட்டுட்டு ப்ரேயர் பண்ணு மாறும் அப்படின்னு சொன்னாங்க. அன்று நைட்டு போட்டுட்டு அப்படியே படுத்தேன். மறுநாள் காலையில் எழும்பும்போது கொஞ்சம் இருந்து அடுத்து கொஞ்சம் கொஞ்சமாட்டு அந்த தலைவலி மாற இயேசப்பா கிருபை செஞ்சாங்க. அதற்கு இயேசப்பா கோடி நன்றி சொல்லுகிறேன். அது என் ஹஸ்பண்டுக்கு அவங்க உடம்பு நல்லா மெலிஞ்சிட்டே இருந்து, அப்போ நாங்கள் செக் பண்ணி பார்த்தவரை சுகர் இருக்குது அப்படின்னு பார்த்தோம். அப்போ கொஞ்சம் இருந்து நாள் ஆக ஆக அது கூடிகிட்டே இருந்தது. கழிஞ்ச திங்கக்கிழமை நான் எங்கள் முழங்கால் ஜெபம் முடிச்சுட்டு வீட்டுக்கு போகும்போது நாங்கள் ஒரு இடத்துல செக் பண்ணோம். அப்போ பார்க்கும்போது சுகர் ஹை லெவலில் இருந்தது. இருந்தாலும் மறுநாள் காலையில் அவங்களுக்கு ரொம்ப தள்ளாட்டம் போல் நடக்க முடியாது, வேலையை போக முடியாது. அது வரைக்கும் வேலையை போனாங்க. இயேசப்பா அவர்களை பலப்படுத்தினாங்க. மறுநாள் காலையில் ஆகும்போது அவங்களுக்கு தள்ளாட்டம் போல் அவங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருந்தது. அதுக்கப்புறம் நாங்கள் திரும்ப ஹாஸ்பிட்டலில் போய் செக் பண்ணி பார்க்கும்போது சுகர் 740 கிட்ட இருந்தது. இயேசப்பா அந்த இதுலேயும் நல்ல அவங்களே தாங்கினாங்க. அதை கேட்டவங்க எல்லாருமே சொன்னாங்க, இது ஒன்று கிட்னி ஃபெயிலியர் ஆகும், இல்லைன்னா கண் பாதிக்கப்படும், இல்லைன்னா வேறு ஏதாவது அவங்களுக்கு கண்டிப்பாக ஆயிருக்கும். ஆனால் ஏசப்பா இந்த சுகர்லேயும் அவங்களுக்கு எந்த ஒரு இதுவும் ஆகாமல் இதுவரைக்கும் பாதுகாத்து அவங்களை பலப்படுத்தி எங்களை நடத்தி வருகிறார். அதற்கு ஏசப்பா கூடான்னு நன்றி சொல்கிறேன். எங்கள் பெரிய பாஸ்டர் எங்கள் வீட்டுக்கு ப்ரேயர் பண்ண வந்திருந்தாங்க. அவங்க போன பிறகு எனக்கு வலது கையிலிருந்தே வலி ஆரம்பித்து உடம்பெல்லாம் ரொம்ப கஷ்டமாக, வயிறெல்லாம் என்ன செய்யுதுன்னே தெரியல, அவ்வளோ ரொம்ப கஷ்டமாக இருந்தது. அப்போ நைட்டு ஆகும்போது நான் பாஸ்டர்
ஃபோன் அடித்தேன் எனக்கு ஒரு மனசு ரொம்ப பாரமாக இருக்குது, எனக்கு கொஞ்சமே முடியலை அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்ச நேரம் அவர்கிட்ட பேசிகிட்டே இருந்தேன். அவர்கிட்ட பேசிகிட்டே இருக்கும்போதே அந்த மனபாரங்கள் எனக்கு இருந்த வலி அந்த எல்லாமே முற்றிலுமாக மாற இயேசுப்பா கிருபை செய்தாங்க. அதற்கு இயேசுப்பா கூட நன்றி சொல்கிறேன். இப்படி நிறைய காரியங்கள் எங்கள் வாழ்க்கையில் இயேசுப்பா செய்து எங்களை அற்புதமாய் அதிசயமாய் நடத்தி வருகிறார். அதற்கு இயேசுப்பாவுக்கு கோடி நன்றி இந்த ஸ்தோத்திர வரிகளை செலுத்தி எங்களுக்காக அனுதினமும் ஜெபித்து வருகிற போதவர் குடும்பத்திற்கு நன்றி சொல்லி சாட்சி முடிக்கிறேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஏசப்பா கடந்த ஒரு மாதம் முழுவதும் என்னை என்னுடைய குடும்பத்தையும் சுகபத்திரமாக பாதுகாத்த ஏசப்பாவுக்கு ஸ்தோத்திரத்தை செலுத்துகிறேன். கடந்த நாட்கள் பார்க்கும் பொழுது பிள்ளைகளுக்கு வந்த பலவீனம் எல்லாத்துலேயும், அடியாளுக்கு வந்த சரீர பலவீனம் எல்லாத்தையும் ஏசப்பா பத்திரமாய் எங்களை பாதுகாத்து சுகபத்திரமாய் பாதுகாத்தார். அதற்காக ஏசப்பாவுக்கு ஸ்தோத்திரம். கடந்த நாட்களில் எங்களுடைய அண்ணி திடீர்னு உடம்பு சரியில்லாமல் இருந்து ஆஸ்பத்திரியில் அட்மிட் ஆகிருந்தாங்க. போய் பார்த்துருந்தோம், கொஞ்சம் பரவாயில்லன்னு சொன்னாங்க. ஆனாலும் இந்த வாரம் திங்கட்கிழமை ஆகும் பொழுது திரும்பவும் அவங்களுடைய உடல்நிலை கொஞ்சம் மோசமாக இருப்பது நாங்கள் கேள்விப்பட்டோம். நேற்றைய தினம் சாயந்தரம் நான் சர்ச்சுக்கு வந்திருந்தேன். வந்துட்டு போனதுக்கு அப்புறம் பார்க்கும் பொழுது பரவாயில்ல, ஆகாரம் வாய் வழி சாப்பிடுறாங்கன்னு ஒரு வார்த்தையை கேட்க இயேசப்பா கிருபை செய்தாங்க. அதற்காக இயேசப்பாவுக்கு ஸ்தோத்திரத்தை செலுத்துகிறேன். ஒரு 4 மாதங்களாகவே ஒரு விண்ணப்பான்ற சமூகத்தில் வச்சுட்டு அந்த விண்ணப்பத்திற்கு என் தேவன் பதில் கொடுத்து அதை சந்தோஷமாய் மாற்றி தந்தார். அதற்காக இயேசப்பாவுக்கு ஸ்தோத்திரத்தை செலுத்துகிறேன். எங்களுக்காக ஒவ்வொரு நாளும் ஜெபிக்கிறேன் பாஸ்டர்மா சின்ன பாஸ்டர் அவங்க குடும்பத்துக்கு நன்றி சொல்லி என்னுடைய சாட்சியை முடிக்கிறேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எனக்கு போன மாதத்தில் ஒரு நாள் காலம் பெட்லேருந்து எழும்பும்போதே நல்லா தலைவலியாகவும் வாமிட்டாகவுமே இருந்துச்சு. அப்போ நான் ஸ்கூலுக்கு போக முன்னாடி அங்களுக்கு ஃபோன் பண்ணி சொல்லிட்டு போனேன். அங்கே சூடு தண்ணியில் ஜெபேனை விட்டு குடிக்க சொன்னாங்க. குடிச்சு கொஞ்ச நேரம் கழியும் போது திருப்பி நான் வாமிட் பண்ணேன். அப்புறம் நான் ஸ்கூலுக்கு போனேன். ஸ்கூலுக்கு போயிட்டு என்னால் அங்கே உட்கார முடியலை. திருப்பி வீட்டுக்கு வந்தேன். வீட்டுக்கு வந்தப்போ அங்களுக்கு ஃபோன் பண்ணி சொன்னேன். அங்கள் ஒன்றே இல்லைன்னு சொன்னாங்க. ஏசப்பா எனக்கு அதில் நல்லா சுகம் தந்தாங்க. இந்த வாரம் புதன்கிழமை நான் ப்ரேயர் முடித்து வீட்டுக்கு போகும்போது சின்ன பாஸ்டர் எனக்கு தொண்டை வலிக்குதுன்னு சொன்னேன். அவங்க ஒன்றே இல்லைன்னு சொன்னாங்க. நேற்றுக்கு நல்லா ஃபீவராக இருந்துச்சு. நான் சர்ச்சுக்கு அங்கள்கிட்ட சொன்னேன். அங்கே பக்கத்தில் உட்காந்து இலக்கிற தண்ணியில் ஜெபேனை விட்டு தந்தாங்க. நான் குடித்த ஏசப்பா எனக்கு அதில் நல்ல சுகம் தந்தாங்க. சுகம் தந்த ஏசப்பாவுக்கு நன்றி. எனக்காக ஜெபித்த அங்கிள் ஆண்டி சின்ன பாஸ்டருக்கு நன்றி சொல்லி சாட்சியை முடிக்கிறேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். என்னை இந்த இடத்துல சாட்சியாக நிறுத்தின ஏசப்பாவுக்கு ஸ்தோத்திரம். ஒரு 2 வாரத்துக்கு முன்னாடி என் பிள்ளைக்கு நைட்டு ரொம்ப வீசிங்காக இருந்தது. எல்லா ரிப்ஸு போனம் எல்லாம் ரொம்ப தெரிகிறது மாதிரி ரொம்ப கஷ்டப்பட்டுட்டே இருந்தாள். நைட்டே தொடங்கினது காலையில் வரைக்கும் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டே இருந்தாள். ஆனால் காலையில் நான் டியூட்டிக்கு போயிட்டு திரும்ப கால் பண்ணி கேட்கும்போது பிள்ளைக்கு நல்ல சுகமாக இருக்குது, ஸ்கூலுக்கு போயிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும்படியாக தேவன் எனக்கு பெரிய அற்புத விடுதலை பிள்ளை கொடுத்தாரு. அப்புறம் போன வருஷம் பிள்ளை ஸ்கூலில் இருந்து அவங்க மிஸ் அடிக்கடி கம்ப்ளைண்ட் பண்ணுறது, அவன் நல்லா படிக்கிறான், நல்லா எழுதுகிறான், எல்லாத்துலேயுமே நல்ல பர்ஃபெக்டாக இருக்கிறான். ஆனால் டிசிப்ளின்ங்கிற ஒன்று அவன்கிட்ட இல்லை. அவன் கிளாஸில் சொன்னால் கேட்க மாட்டேங்கிறான், எழும்பி ஓடிட்டே இருக்கிறான்னு சொன்னாங்க. எப்போ கம்ப்ளைண்ட் ஃபோன் பண்ணி கேட்டாலும் அது மட்டும்தான் ஒரு கம்ப்ளைண்ட்டாகவே இருந்துகிட்டு அடிக்கடி பெரிய பாஸ்டரும் சின்ன பாஸ்டரும் இதை பற்றி அவன்கிட்ட பேசி என்னட்டையும் கேட்டுகிட்டே இருந்தாங்க, ப்ரேயர் பண்ணிகிட்டே இருந்தாங்க. இந்த வருஷம் அவனுக்கு ஸ்கூல் மிஸ்கிட்ட கேட்கும்போது அவன் நல்ல டிசிப்ளினாக இருக்கிறான், கிளாஸ்லேயே அவன் தான் பெஸ்ட்டு பிள்ளையாக இருக்கிறான்னு சொல்லும்படியாக தேவன் ஒரு அற்புத மாற்றத்தை என் பிள்ளைக்கு கொடுத்துருக்கிறாரு. எனக்காகவும் என் பிள்ளைக்காகவும் ப்ரேயர் பண்ணினா சின்ன பாஸ்டருக்கும் பெரிய பாஸ்டருக்கும் நன்றியை சொல்லி என் சாட்சியை முடிக்கும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். மணிசாட்சியின் தேவனை ஸ்தோத்தரிக்கிறேன். எனக்கு போன சண்டைக்கு முந்தின சண்டே காலமாக எழும்பும்போதே லைட்டாக 2 காலுமே ரொம்ப வலியாக இருந்துச்சு. ஆனால் நான் சர்ச்சுக்கு வந்தேன். எனக்கு கொஞ்சம் நேரம் ஆக ஆக ரொம்ப கால் வலியாகமா நடுக்கமாக கால் மடக்க எல்லாம் முடியலை, ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு.
நான் இங்கே சின்ன பாஸ்டர் ப்ரே பண்ண கொடுத்துட்டு நான் வீட்டுக்கு போயிட்டேன். எனக்கு வீட்டுக்கு போயும் ரொம்ப ஒரு மாதிரி ரொம்ப நடக்கலாம் முடியல. அப்படியே வீட்டில் போய் படுத்தே தான் இருந்தேன். ஈவினிங் வந்து எங்கள் ஆண்டிக்கு உடம்பு முடியலன்னு அம்மா அப்பா அங்கே போயிருந்தாங்க. அப்போ நான் அம்மாட்ட சொன்னேன். அம்மா நைட்டு பாஸ்டங்களுக்கு ஃபோன் பண்ணும்போது சொன்னாங்க. மறுநாள் ஆகும்போது எனக்கு மார்னிங் கொஞ்சம் ஓகேவாக இருந்துச்சு. ஆனால் கொஞ்சம் நேரம் ஆக ஆக எனக்கு திரும்பவும் கால் வலி ரொம்ப அதிகமாகிடுச்சு. அப்போ ஈவினிங் ப்ரேயருக்கு வந்திருந்தப்போ அவங்கள்ட்ட சொன்னேன், ஒன்றும் இல்லை நீ ப்ரேயர் போடு அப்படின்னு சொல்லி விட்டாங்க. செவ்வாய்க்கிழமை எழும்பும்போதே ஏசப்பா அற்புதமாக அந்த கால்வலி மாறி ஏசப்பா கிருபை செஞ்சாங்க. ஸோ இந்த ஏசப்பாக்கு ஸ்தோத்திரம். இன்னும் ஆச்சரியமாய் அற்புதமாய் நினையாத காரியங்கள் ஏசப்பா செய்து அற்புதமாக நடத்துகிறாருக்கா தேவனுக்கு ஸ்தோத்திரம். எனக்காக ப்ரே பண்ண பாஸ்டர்கள், பாஸ்டர் ஆண்டி, சின்ன பாஸ்டருக்கு நன்றி. எனக்கு சொந்த ஏசப்பாக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் மத்தியில் ஒரு சாச்சங்கத்தை கர்த்தர் சோத்திரம். எவ்வளோ சோதனை மத்தியில் வந்தப்புறம் கர்த்தர் என்னை கைவிடலை. கர்த்தர் சோத்திரம். எவ்வளோ நான் கண்ணீரோடு நான் ஜெயித்தேனோ அவ்வளோ என்னை சந்தோஷ வழியாக தான் தந்தார். கர்த்தர் சோத்திரம். எவ்வளோ எனக்கு போராட்டமாக இருக்குது. கர்த்தர் சோத்திரம். இந்த போராட்டத்தை எனக்கு மாற்றி தர வேணும். கர்த்தர் சோத்திரம். நான் முகமும் கண்ணீரோடு தான் சிந்தியேன். கர்த்தர் சோத்திரம். அப்பா ஏசப்பா, எனக்கு நீர் எவ்வளோ நாள் என்னை வைத்திருக்கோ அந்த நாள் வரை உள்ள சுகத்தையும் விலையினத்தையும் கிரியம் செய்யணும்னு நான் அவரோட கேட்குறேன். கர்த்தர் சோத்திரம். எனக்கும் எனக்கு குடும்பத்துக்கு நல்லா எனக்கு மக்கள் ஜெபம் பண்ணியதோ எனக்கு தெரியப்பட்டது. கர்த்தர் சோத்திரம். என் மகன் பயங்கர குடியாக நடக்கிறான். கர்த்தர் சோத்திரம். அந்த குடியை ஒன்று மாற்றி தர வேணும். கர்த்தர் சோத்திரம். விரட்டி பிள்ளையும் தள்ளையும் எல்லாம் விரட்டி அடிச்சு எதமா எல்லாமா இருக்குது. கர்த்தர் சோத்திரம். என்னோட ஒரு பொறாமி இல்லை. கர்த்தர் சோத்திரம். நான் சந்தோஷமாலியாக தான் நடக்கிறேன். நான் இந்த சபையில் வந்த பிறகு நான் எவ்வளோ முன்னேறி நான் உமக்கு சாட்சி செய்யும். கர்த்தர் சோத்திரம். எவ்வளோ மரண தரவாட்டிலன்னு என் கர்த்தர் என்னை கைவிடலை. எனக்கு ஆண்டவருக்கு பிள்ளைதான். எனக்கு குடும்பத்துக்கும் ஜெயிக்கதாக உண்டு. கர்த்தர் சோத்திரம். நான் தான் எனக்கு மாற்றமாக நான் அடிக்கடி வந்து நான் ஜெபமானதான் என்னுடைய குரல் தான். கர்த்தர் சோத்திரம். எனக்கு இந்த போராட்டத்தை ஒன்றும் மாற்றி தர வேணும். கர்த்தர் சோத்திரம். நான் என்னுடைய மரணம் இப்போ போனாலும் எப்போ போனாலும் எனக்கு சந்தோஷம்தான். கர்த்தர் சோத்திரம். நான் அப்படி ஜீவித்தேன். என்னுடைய கால் ஒடிஞ்சு கை ஒடிஞ்சு தலையில் கருக்கு விழுந்து எல்லாம் நான் அதில் ஆண்டவர் மக்கள் தான் ராவும் பவரும் எனக்காக ஜோம் பண்ணிய. கர்த்தர் சோத்திரம். எல்லாம் எனக்கு விடுதலை தந்தால் அந்த குடும்பத்துக்கும் எல்லாத்துக்கும் ஆண்டவர் எனக்கு ஜெபித்த பாட்டுக்கும் பிள்ளைகளுக்கெல்லாம் நல்ல சுகத்தோடு விலையினத்தோடு காத்துக்கொள்ளணும். கர்த்தர் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கடந்த வாரம் இப்படி நாளும் கடந்த மாதம் தொடங்கி இந்த மாதம் வேறு தேவன் என்னை கண்மணி போல் பாதுகாத்தார். என்னை போக்கில் வரத்தில் எல்லாம் பாதுகாத்தார். வேலை செய்ய இடத்துல எல்லாம் தேவன் கண்மணி போல் என்னை பாதுகாத்தார். அதற்கு ஸ்தோத்திரிக்கிறேன். கடந்த மாதத்தில் பார்த்தீங்கன்னா காய்ச்சல்னால் கொஞ்சம் ரொம்ப கஷ்டப்பட்டேன். ஒரு வேலை பார்த்துட்டு ரொம்ப முடியாத வீட்டு திரும்ப வந்து வீட்டு தேரை வந்து படுத்திருந்தேன். ரொம்ப கஷ்டமாக இருந்தேன். ஆனால் எனக்கு எழும்பி ப்ரேயர் பண்ண முடியலை. பாஸ்டருக்கு ஃபோன் பண்ணாங்க முடியலை. ஒன்றும் பண்ண முடியாது. அப்படி படுத்திருந்தேன். ஆனால் வீட்டில் அப்படி மறுநாள் சொன்னாங்க எப்படி ஆஸ்பத்திரிக்கு போங்கன்னு சொல்லி கூட்டின்னு போனாங்க. ஆஸ்பத்திரிக்கு போனேன். போய் அவர் டேப்லெட் வாங்கிட்டு வந்து சாப்பிட்டேன். என்ன ஒன்றும் முடியலை. காய்ச்சல்னு சொல்ல முடியாது. எனக்கு உடம்புல என்ன வியாதின்னு எனக்கு சொல்ல முடியாது. அவ்வளோ பலவீனமாக இருந்தேன். ஆனால் சின்ன பாஸ்டரை வந்து மறுநாள் ஞாயிற்றுக்கிழமை பாஸ்டர் மாட்டா சொன்னேன். சின்ன பாஸ்டரை சொன்னேன். ப்ரேயர் பண்ணாங்க. ப்ரேயர் ஆள் விட்டு தந்தாங்க. என்னால் எனக்கு ரொம்ப வீட்டுக்கு கொடுத்து போயிருந்தேன். அதனால் எனக்கு பலவீனம் கொஞ்சம் குறைஞ்ச மாதிரி இருக்கும். பின்ன ரொம்ப கஷ்டப்பட்டேன். ஆனால் எனக்கு கொஞ்சம் அவ்வளோ என்ன பலவீனம்னே தெரியலை. காய்ச்சல் மாத்திரம் தான் தெரியுது. உடம்பெல்லாம் சோர்ந்து போய் ரொம்ப கஷ்டப்பட்டேன். ஆனாலும் இசப்பா என்னை கிருபையாக நடத்தினார். அதே போல் பார்த்தீங்கன்னா கடைசியில் வந்து பாஸ்டர் ஒரு ஆள் பெரிய பாஸ்டர்னு ஒரு கூட்டத்துக்கு வந்துருந்தால பெரிய பாஸ்டர் வந்து வெளியில் வந்தால சொன்னேன், பாஸ்டர் ரொம்ப இன்னும் முடியலைன்னு சொன்னேன். கடைசி ஒரு நாள் அந்த வாசலில் வச்சு என்னை கட்டி பிடிச்சி வச்சுட்டு ப்ரேயர் பண்ணி விட்டாங்க. அதில் நான் ஒரு நல்ல ஒரு விடுதலை தேவன் தந்தார். அதுக்கு கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். அதே போல் பார்த்திங்கன்னா என் அப்பாய்க்கு பயங்கர விளைவினமாக இருந்து அவருக்கு விளைவினன்னா இன்னும் சாப்பிடலை, பேச முடியாது, கண் பார்வை இல்லை, ரொம்ப கஷ்டத்தில் கடைசி ஒரு சூழ்நிலை மாதிரி தான் இருந்து பக்கத்தில் ஒரு நர்ஸிட்ட சொல்லி குளுக்கோஸ் எல்லாம் போட்டு வச்சுருந்து
ரொம்ப பலவீனம். எனக்கு இப்போ என்ன ஒன்றும் இல்லை, வருத்தம் இல்லை. ஏசப்பா அப்போ நான் அப்பா ரசிக்கப்படலை இன்னும் ஒரே ஒரு வருத்தம் தான், வேலை ஒரு வருத்தம் இல்லை. அதனால் ஏசப்பா கிருவியால் பார்த்தீங்கன்னா 2 நாள் பக்கத்தில் ஒரு ஹாஸ்பிட்டலில் இருந்து ஏசப்பா நல்ல பலத்தோடு ஏசப்பா இப்போ அப்பா சாப்பிடியாங்க, நடந்து டாய்லெட்டு போகிறாங்க. நேரமாக அப்படி இல்லை, டாய்லெட்டு போகிற தெரியாது அவருக்கு, சுயமாக ஒன்றும் இருக்காது, ஞாபக சக்தி இல்லை, யாருன்னு தெரியலை. இப்போ நல்ல ஞாபக சக்தி இருக்குது, நல்ல டாய்லெட்டுக்கெல்லாம் எழும்பி அவர் தனியாக போகிறாரு. ஏசப்பா சுகத்தோட பலத்தோடு என் அப்பாவை பாதுகாத்து இருக்கிறார். கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். எனக்காக ஜபிக்கிற என் பாஸ்டர், பெரிய பாஸ்டர், சின்ன பாஸ்டர், பாஸ்டர் அம்மா ஒவ்வொருக்கும் நன்றி செலுத்துகிறேன். என் சாட்சியை முடிக்கிறேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கடந்த மாதம் கடைசி வாரத்தில் எனக்கு நல்ல காய்ச்சலாகவும் உடம்பு முடியாமல் காணப்பட்டது. அப்போ நான் பெரிய பாஸ்டரையும் சின்ன பாஸ்டரையும் சொல்லி ப்ரே பண்ணேன். அவங்க ப்ரே பண்ணிவிட்டு சுடுதண்ணில் ப்ரேயரால் விட்டு குடிக்க சொன்னாங்க. அதன்படி நானும் செஞ்சேன். கொஞ்ச நாளில் எனக்கு கர்த்தர் எனக்கு பரிபூர்ணமான சுகத்தை தந்தார். சுதந்திர இயேசுப்பாக ஸ்தோத்திரம். எனக்கு நிதம் ஜெபித்து கொண்டு இருக்கிற சின்ன பாச குடும்பத்தின நன்றியை சொல்லி சாட்சியம் முடிக்கிறேன். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் என்னை இந்த இடத்திலே சாட்சியாய் நிறுத்தினார். அதற்காக என் தேவாதி தேவனை நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறேன். கடந்த மாதம் முழுவதும் கர்த்தர் அருமையாய் என்னையும் என் குடும்பத்தையும் கண்ணின் மணி போல பாதுகாத்தார். அதற்காக என் தேவனுக்கு கோடான கோடி ஸ்தோத்திரங்களை செலுத்துகிறேன். கடந்த மாதத்திலே வேலையின் நிமித்தமாக திருநெல்வேலி போகுவதற்கு போய்கொண்டிருக்கும்போது காரில் போனேன். ஒரு பெரிய ஆபத்து. அதில் கர்த்தர் என்னை அருமையாக என்னை அந்த இடத்துலேருந்து பாதுகாத்தார். அந்த ஆபத்து வந்தது, அதில் இந்த ஸ்தோத்திரம் பண்ணிவிட்டு திரும்ப போனேன். போயிட்டு திருநெல்வேலியிலேருந்து திரும்பி வரும்போதும் அதே மாதிரி ஒரு பெரிய ஆபத்து. அதுலேயும் கர்த்தர் என்னை ஒப்பு கொடுக்காதபடி கர்த்தர் என்னுடைய யாத்திரையிலே கூடவே இருந்து என்னை வழி நடத்தினார், என்னை தப்புவித்தார். அதற்காக என் தேவாதி தேவனுக்கு கோடான கோடி ஸ்தோத்திரங்களை செலுத்துகிறேன். என்னுடைய மகனுக்கு போன சுத்திகரிப்பு அந்த முதல் நாள் சுத்திகரிப்பு திருவிருந்து வரும்போது, சுத்திகரிப்பு ஆராதனைக்கு வரும்போது காய்ச்சலாக இருந்தான். அப்போ அவனுக்கு எழும்பி இருக்கிறது கொஞ்சம் கஷ்டமாக இருந்தது. நான் காரில் கூட்டிகிட்டு என்கிட்ட ஒன்றும் சொல்லலை. அவன் நான் கூட்டிகிட்டு வரும்போது நான் ஏசப்பாட்ட ஒரே ஒரு விண்ணப்பம் தான் வச்சேன். ஏசப்பா, நான் உன்னுடைய சமூகத்திலிருந்து நான் கடந்து போகும்போது அவனுடைய காய்ச்சல் இல்லாமல் அவனை நான் சுகத்தோடு கூட்டிகிட்டு வரணும் ஏசப்பா, நான் அவன் விண்ணப்பத்தை வச்சேன். கர்த்தர் அந்த விண்ணப்பத்தை கேட்டு அருமையாய் நான் அந்த நாளிலே அவனுக்கு காய்ச்சல் மாறிப்போக கிருபை செய்தார். என் தேவாதி தேவனுக்கு கோடான கோடி ஸ்தோத்திரங்களை செலுத்துகிறேன். என்னுடைய மகளுக்கு கையில் ஒரு விரலில் ஒரு சின்ன கட்டி மாதிரி இருந்துச்சு. அப்போ அதை பாஸ்டர்ட்டையும் சொன்னோம், ஜோம் பண்ணோம். பாஸ்டர் அதில் ப்ரேயர் ஆயில் போட சொன்னாங்க. நானும் அவளுடைய கையில் விரலில் இந்த ப்ரேயர் ஆயிலில் போட்டு ஜோம் பண்ணி ஸ்தோத்திரம் பண்ணி 2-3 நாள் போட்டுருந்தேன். நானும் அதை மறந்துட்டேன் அப்புறமேலு. அப்புறம் இன்றைக்கி தான் காரில் வரும்போது என்கிட்ட சொன்னால் இப்படி அந்த இது மாறி போச்சு அப்படின்னு சொல்லிட்டு அந்த கட்டியை மாற்றி தந்த தேவனுக்கு கோடான கோடி ஸ்தோத்திரம். ஒவ்வொரு நாளும் கர்த்தர் அருமையாய் அதிசயமாய் அற்புதமாய் என்னை என் குடும்பத்தை நடத்துகிறார். என் தேவாதி தேவனுக்கு கோடான கோடி ஸ்தோத்திரங்களையும் நன்றிகளையும் செலுத்துகிறேன். எங்களுக்காக ஒவ்வொரு நாளும் ஜெபித்து வருகிற எங்களுடைய பாஸ்டர், சின்ன பாஸ்டர், எங்களுடைய பாஸ்டர் அம்மா குடும்பம் ஒவ்வொருவருக்கும் நன்றி சொல்லி சாட்சியை முடிக்கிறேன். கழிஞ்ச திங்கக்கிழமை ஒரு வெயிட்டை தூக்கிட்டு நடந்து போகிறேன். பைப்பு மேலே கால் சவுட்டி கால் மடுத்து சொட்டுக்குன்னு 2 சவுண்டு கேட்டு. ஆமென்.
ஒன்று வாங்கினா ஒன்று இலவசம்னு சொல்லுவாங்க தெரியுமா? அது மாதிரி பெரிய சொடுக்கில் ஒன்று கேட்டு சின்ன சொடுக்கில் ஒன்று கேட்டு 5 நிமிஷம் கழியல்ல நம்ம இந்த அதாவது இந்த இதுக்கு கீழே இந்த படங்கால் வர பனமூடு போல வீங்காச்சு. ஆமேன். ஹalleluya, ஹalleluya. அப்போ அங்கே பிரேம் உண்டு, நம்ம செல்வராஜ் உண்டு, நான் உண்டு. எல்லாருமா சேர்ந்து ஆஸ்பத்திரிக்கு போகிற போக்கு அவங்க பிளான் போடணும். நான் நேர ஜெப எண்ணெய் போட்டேன், ஐஸை எடுத்து ஒத்த கொடுத்தேன். ஒரு 10 நிமிஷம் ஐஸை ஒத்துச்சுன்னா நேர ரூமில் போனேன். 2 மணிக்கூர் காலை தூக்கி வச்சுட்டு தூங்கினேன். ஆமென். ஹalleluya, ஹalleluya. இன்னும் 2 காலையும் ஜம்முன்னு ஊனி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்த கர்த்தர் கிருபை செய்திருக்கிறார். ஹalleluya.